அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி பூஜேரி டிப்ஸ் தாங்க சொல்கிறேன். நான் ஏற்கனவே போட்டுட்ருக்கிறேன். இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கு ஏற்றிட்டு மீதி இருக்கிற அந்த திரியை நம்ம டெய்லி மாற்றுவோம் இல்லையா? மாற்றும் போது அந்த திரியை வீண் பண்ணாமல் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு சர்வ் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த சாம்பிராணி போடும்போது சாம்பிராணி போடுறதுக்கான அந்த தேங்காய் தொட்டியை எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு தனியாக போடுறேங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி போடணும்னு சொல்லிட்டு. இது டிப்ஸ் ஒன்றுங்க. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு கீழே நீங்கள் பச்சரிசி வச்சு விளக்கு ஏற்றிருந்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெய் இதாக இருக்குதுங்க. இதை விட்டுருங்க. இந்த இடத்துல நல்லா இருக்குது இல்லையா? இதை எடுத்து நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குருணை பண்ணி அதை ஒரு காக்காய்க்கு, குருவைக்கு, எறும்புக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு மரத்தடியில் கொண்டு போய் போட்டுருங்க. அது நீங்கள் தானம் பண்ணதுக்கு உண்டான அடையாளங்க. இந்த மாதிரி நான் குருணை பண்ணிட்டேன். இதை நீங்கள் எங்கே ஒரு கோயில் பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு மரம் இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பக்கத்துலேயே உங்களுக்கு செடி கொடிகள் இருக்கலாம். அந்த இடத்துல எறும்புகள் இருக்கும். நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு புண்ணியம் தாங்க சேரும். இப்போ நீங்கள் இதில் காமாட்சி விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இதில் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தட்டமெல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சதுக்கப்புறம் பச்சரிசி கொஞ்சம் பரப்பிக்கணும். பச்சரிசி வச்சு தான் வைக்கணும். இப்படி பரப்பி வச்சுட்டு இதுக்கு அரிசிக்கு மேலே ஒரு 5 ரூபாய் காயின் வச்சுட்டு 5 ரூபாய் காயின் மேலே அந்த எழுத்து திடுற மாதிரி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இது குபேரருக்கு 5ஆம் நம்பர், 5வது 5 அப்படிங்கிறது அவருக்குரிய நம்பர். நமக்கு அது குபேரர் நமக்கு எப்பவும் செல்வ வளத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுக்கிறது. இந்த அரிசி நமக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த அரிசிக்கு இருக்குதுங்க. பச்சரிசிக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் காமாட்சி விளக்கை இப்படி வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் நெய் அல்லது எண்ணெய் எது வேணால் ஊற்றி பண்ணலாம். இப்போ நீங்கள் அழகாக நெய் ஊற்றி, நான் நெய் ஊற்றி இருக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை நெய் ஊற்ற முடிஞ்சால் ஊற்றிக்கோங்க. ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். நினச்ச உடனே ரொம்ப ஹையாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் செய்ய தான் வழிபாடு பண்ண தான் செல்வ செழிப்பு ஏற்படுங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். இப்போ இதுலேயே நான் தெரிஞ்சோ தெரியாமையே ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இந்த மாதிரி ஆன்மீக பூஜா டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கவிஸ்கோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். நான் உங்களைய அடுத்த வீடியோல பாக்குறேங்க.